ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம யூனிக் இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இஃப் இண்டெக்ஸ் இஸ் கிரியேட்டட் யூசிங் அ ஃபங்க்ஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் தென் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் வச்சு நான் ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இல்லைனா என்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸை வந்து நம்ம நார்மலாக B-tree இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸில் நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பிட்மேப் இண்டெக்ஸில் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் B-tree இண்டெக்ஸோட சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த B-tree இண்டெக்ஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் அப்படின்ற அந்த கீவேர்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் கிரியேட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க, எதை கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்க, அந்த இண்டெக்ஸுக்கான நேம் என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம அந்த இண்டெக்ஸுக்கான நேம் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஆன் அப்படின்ற அந்த கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம எந்த டேபிளில் அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த டேபிளில் நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம அந்த டேபிளில் எந்த காலமில் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கொடுக்கலாம். இல்லை நம்ம எதாவது எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா EMP_1 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நேமில் இருக்க எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லென்த் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த லென்த்துக்குள்ளே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற அந்த காலமை கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேம்ஸ் எல்லாம் காட்டுது. இந்த நேம்ஸில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேரக்டர்ஸும் காட்டுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த லென்த் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ நம்ம எந்த காலம் கொடுக்குறோமோ அந்த காலமில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? அதாவது லென்த்தை வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிரியேட் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸோட நேம் கொடுக்கணும். ஸோ நான் IDX1 அப்படின்ற இண்டெக்ஸோட நேம் கொடுத்துட்டேன். ஆன் அப்படின்ற அந்த கண்டிஷன் கொடுத்துட்டேன். எந்த டேபிளில் கிரியேட் பண்ண போகிறோம், நான் வந்து EMP_1 அப்படின்ற அந்த டேபிளில் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த டேபிள்னு சொல்லிட்டோம். இந்த டேபிளில் எந்த காலம்ல நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, அந்த காலமில் வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? சொல்லிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் IDX1 கிரியேட்டட் அப்படின்னு காட்டுது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த queryல வந்து ஒரு வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேர் length of first name equal to 6 அப்படின்றத கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா length of first name equal to 6. ஓகேவா? எனக்கு வந்து லென்த் அதாவது 6 கேரக்டர்ஸில் இருக்க நேம்ஸ்லாம் எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சொல்லிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 6 கேரக்டர்ஸில் இருக்க நேம்ஸ்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஓகே, இப்போ நான் போயிட்டு இந்த queryக்கான எக்ஸ்பிளைன் ஜென்ரேட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம வந்து இண்டெக்ஸ் IDX1 அப்படின்ற இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இண்டெக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற அந்த காலமில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே காலம் நம்ம வந்து இந்த வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இருந்தாலும் ஆரக்கிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த IDX1 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் EMP_1 அப்படின்ற டேபிளை வந்து ஃபுல் ஸ்கேன் வந்து பண்ணியிருக்கு. ஓகேவா? இது ஏன் அது மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னா ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றதும் லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றதும் ஒன்று கிடையாது. ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு காலம் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு காலம் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால ஆரோக்கல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றதும் நார்மல் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றதும் சேம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால தான் ஆரோக்கல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த IDX1 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இண்டெக்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த இண்டெக்ஸுக்கான நேம் என்ன அப்படின்னா IDX2 அப்படின்றத கொடுத்துடலாம். ஓகேவா? எதில் கிரியேட் பண்ண போகிறோம், நான் EMP_1 அப்படின்ற அந்த டேபிளில் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, டேபிளில் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்க. அந்த டேபிளில் எந்த காலமில் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற அந்த காலமில் கிரியேட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் நேம் காலமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லென்த் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லென்த் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் காலமுக்கு வந்து நான் இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த queryயை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் IDX2 கிரியேட்டட் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த queryயை எக்ஸிக்யூட் பண்ணி இதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா IDX2 அப்படின்ற அந்த இண்டெக்ஸ் வந்து ஆரக்கிள் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற வச்சு நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதே இது நம்ம லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து
வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்கனால ஆரக்கிள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த idx2 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்ணனால ஆரக்கிள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரேஞ்ச் ஸ்கேன் அப்படின்ற அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? நம்ம ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இதெல்லாம் வேணாம், நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது வேணாம், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது பதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து சேலரி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் எடுத்துக்கோ. அதுக்கடுத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு லாஜிக் இல்லைனா புதுசாக ஒரு ஃபார்முலா நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லாஜிக் இல்லைனா நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு லாஜிக் கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து சேலரி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, அந்த சேலரியில் இருக்க வேல்யூஸை வந்து நீ என்ன பண்ணு டிவைட் பை 2 அப்படின்றத பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண அப்படின்னா எனக்கு வந்து இன்டூ 10 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து சேலரி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, அந்த சேலரியில் இருக்க சேலரியை வந்து நீ என்ன பண்ண அப்படின்னா டிவைட் பை 2 அப்படின்றத பண்ணு. அது பண்ணிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னா 10ஆல இன்டூ பண்ணு அப்படின்னா கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த காலமுக்கு வந்து நம்ம ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நியூ SAL அப்படின்ற ஒரு அலியாஸ் நேம் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் அதை கொடுத்துட்டு இந்த வேர் கண்டிஷன் நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ நான் கொடுத்துட்டு இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கான ரிசல்ட்லாம் வருது. ஓகேவா? ஸோ இந்த சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 24,000 அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 24,000 அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டிவைட் பை 2 பண்ணியிருக்கு. டிவைட் பை 2 அப்படின்னா நம்மளுக்கு 12,000 அப்படின்றது வருது. ஓகேவா? ஸோ அந்த 12,000 கூட நம்மளுக்கு 10ஆல இன்டூ பண்ணி நம்மளுக்கு 1,20,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெக்கார்டை வந்து காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். நான் வேர் கண்டிஷனில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து சேலரி டிவைட் பை 2 இன்டூ 10. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் போட்டுட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிரேட்டர் தேன் 60,000 அப்படின்றத போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 60,000 மேலே இருக்க ரெக்கார்டு வந்து எனக்கு காட்டும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல idx3 அப்படின்றத கொடுக்குறேன். நான் வந்து ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ண போகிறேன். அந்த இண்டெக்ஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா idx3 அப்படின்ற இண்டெக்ஸோட நேமு எதில் கிரியேட் பண்ண போகிறேன் emp_1 அப்படின்ற அந்த டேபிளை நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டேபிள்னு சொல்லிட்டீங்க, இதில் வந்து ஏதாச்சும் காலம் கொடுங்க அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் காலம் கொடுக்க போகிறதில்ல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இங்கே வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றத ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சேலரி டிவைட் பை 2 இன்டூ 10 அப்படின்ற அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நான் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் idx3 கிரியேட்டட் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் போயிட்டு இந்த கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதோட எக்ஸ்பிளைன் பிளான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா idx3 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி டிவைட் பை 2 இன்டூ 10 அப்படின்ற அந்த கண்டிஷன், அதாவது அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து வேர் கண்டிஷனில் கொடுத்துருந்தோம். ஸோ அதே எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும்போது கொடுத்ததுனால ஆரக்கிள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா idx3 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணனால ஆரக்கிள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரேஞ்ச் ஸ்கேன் அப்படின்ற அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஓகே எக்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே எக்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.